ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார் காய்ஸ் அப்படின்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஸ்டார்ட் வீடியோ உள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இந்த கேம் பேர் வந்து என்னென்னா ஸ்டார் காய்ஸ். இந்த கம்பெனியோட பேர் வந்து என்னென்னா பிரேவ் காய்ஸ். ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டம்பிள் காய்ஸ் அளவு இருக்கும். ஸ்டம்பிள் காய்ஸ் வந்து நல்ல கேமு. அது வந்து ஹை மாடல் ஃபோனு, ஒரு மீடியமான ஃபோனு. இப்போ இந்த மாதிரி சின்ன நார்மலை விட லோ குவாலிட்டி ஃபோனுக்கு கூட இது தரமாக செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளே ஒரு லோ குவாலிட்டி ஃபோன் தான் வச்சுருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நான் ஒரு கம்மியான ஃபோன் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் நீங்கள் என்னையை விட கம்மியான ஃபோன் வச்சுருந்தாலும் எப்படி ஒரு 2GB ரேம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல. 2GB ரேமா அவ்வளோ இருக்கான்னு தெரியல. சரி, ஒரு கம்மியான ஃபோன் கூட செட் ஆகும். ஓகே, நம்ம பேர் செட் பண்ணிட்டோம் டிஎஸ்கே தமிழான்ட்டு. ஓகே, இதில் வந்து அதில் வந்து ஸ்டம்பிள் காய்ஸில் வந்து 30ன்னு நினைக்கிறேன் ஆரம்பமே. இதில் வந்து அப்பப்போ 40 வைக்கிறாங்க, அப்பப்போ 50 வைக்கிறாங்க, என்னன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம தான் கடைசியாக போயிட்டுருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டாக வந்துடுவோம் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டாக வருவோமா அவ்வளோவான்னு தெரில. எப்படியும் ஒரு 3rd ரேங்க்குள்ளேயாச்சும் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரு 20வது ரேங்க்கில் இருக்கோம். இப்போ 22வது ரேங்க்கு, எத்தனாவது ரேங்க்கு? இப்படி ஒரு 10 ரேங்க்கில் வந்துடுவோன்னு நினைக்கிறேன். இந்த இது தண்டக்குள்ளே அதுக்குள்ளே 3வது ரேங்க் ஃப்ரெண்ட்ஸ். தரம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டச்சு வீசிட்டு போயிட்டோம். ஓகே, இதுக்கு நம்ம அவங்க வழியில் போயிருக்கலாமே. அங்கே ஆறுங்க தரமாக இருக்குது. அவ்வளோதான், செலக்ட் ஆகிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது கடைசியில் இப்படி பண்ணுறாங்க? இப்படிலாம் வச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? ஒழுங்காக இப்படி நீங்கள் சென்டரில் வச்சுருந்தா தான் நம்மளால் அதுக்குள்ளே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ குவாலிஃபை ஆகிட்டாங்க தெரியுது. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி குவாலிஃபை ஆகிட்டு வரோம். நம்ம எலிமினேட் ஆகிட்டோம். ஓகே, அடுத்த லெவலில் வந்து நம்ம எங்கே நம்மளோட ரேங்க் தெரியும்னு காமிக்கிறேன். எப்போயுமே இந்த மாதிரி இதெல்லாம் காமிக்க மாட்டேன். இந்த தடவை மட்டும் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் எங்கே இருக்குதுன்னு காமிச்சிக்கிறேன், சரிங்களா? நம்ம எலிமினேட் ஆனால் நம்ம அப்படியே கீழே விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த கேமுக்குள்ளே போய்ட்டு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு கடுப்புனா, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு லெவல் முடிச்சக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறதுக்கு இன்னொரு ஆட் பார்க்கணும். அதில் ஸ்டம்பிள் காய்ஸில் வந்து அப்படிலாம் ஆட் பார்க்க தேவையில்ல. ஆட் பார்க்குறதுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அது நிறைய பிங்க் ஆகும். இதில் உங்களுக்கு நான் விளாண்ட கேம் பிளே வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே பிங்கு தெரிஞ்சிருக்காது. இது வரைக்கும் யாருமே பிங்கு தெரிஞ்சு பார்த்ததே இல்லை இந்த கேமில் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கேம் ஏற்றி பாருங்கள். இந்த கேமோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இதில் பிங்க் இருக்காது, ஸ்டம்பிள் காய்ஸ் அளவும் இருக்காது. ஸ்டம்பிள் காய்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸான மேப் இருக்கும். ஸ்டம்பிள் காய்ஸை விட இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான மேப் இருக்குது. ஆனால் ஒரே மேப் தான், நிறைய மேப் இருக்குது. ஆனால் ஒரு 2-3 மேப் தான் நான் விளாண்டுருக்கேன். இந்த மேப் ஒன்று, அப்புறம் மீட்டர் ஆயிடுச்சுன்னு ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பு மீட்டர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இங்கே பார்த்தீங்க இந்த ஸ்க்ரீன் நல்லா இருக்குல்ல. நம்ம ஜெயிக்கிறவங்க நம்மளுக்கு அடுத்து வரவங்களாம் அப்படியே குவாலிஃபைடு வருது அப்படின்னு நல்லா தெரியுதுல்ல. ஓகே, இந்த இதில் வந்து நம்மளோட ரேங்க்கு 4வது ரேங்க்கு. நான் இந்த தடவையும் காமிக்க மாட்டேன். ஓகே, அடுத்த தடவை காமிக்கிறேன், சரிங்களா? டிஎஸ்கே தமிழன் நம்ம இருக்கோம். ஓகே, இந்த தடவை மட்டும் காமிக்கிறேன், அடுத்த தடவை வந்து காமிக்கலாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டோன்ட் ஃபால் த கிரிட்டு. ஓகே, முக்கால்வாசி நம்ம வந்து இங்கே மேலேயே இருக்க மாதிரி பார்க்கணும், சரிங்களா? மேலேனா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போகாமல் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்லதுன்னா இந்த கேமில் அப்படின்னா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே, இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, நம்ம ஓரமாகவே போயிட்டு இருக்கணும். அதான் ஒரு ட்ரிக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். முக்கால்வாசி பேர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் விளாண்டதில் இப்போ இந்த மேட்ச்சில் வந்து முக்கால்வாசி பேர் யூஸ் பண்ணாது நான் சொன்ன ட்ரிக்கை. நிறைய மேட்ச்சில் நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எலிமினேட் ஆகிட்டேன். அங்கே வாருங்களேன், 2-3 போகாமல் அப்படியே இப்படி வழுக்கிட்டு போயிட்டேன். இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? ஓகே, அடுத்த சந்திக்கிறேன். ஓகே, ஆனால் இதில் வந்து இன்னொரு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ரவுண்டு நம்ம வந்து எலிமினேட் ஆகி வெளியே வந்துட்டோம்னா அப்போ ஆச்சு வார்டு என்ன பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்
ஆடு பார்க்க தேவையில்ல. ஓகே, இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா நீங்கள் இதில் மேலேயே போக தேவையில்ல. சைடில் அப்படி எஸ்கலேட்டர் மாதிரி பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? எஸ்கலேட்டரில் அது பேர் என்னன்னு தெரியல, விடுங்க. அதில் அப்படியே நம்ம போனோம், மேலே குதிச்சு போனோம்னு வச்சுக்கோங்க. ஜம்பிங் பட்டன் நம்ம கம்மிக்கு போனோம்னா நம்மளுக்கு இந்த பாருங்கள், இதில் வந்து இங்கே போய் அடி வாங்கிறதுக்கு போல நம்ம இப்படி ஜம்ப் பண்ணி போனோம்னா பிரச்சனையே இருக்காது நம்மளுக்கு. இதெல்லாம் பாருங்கள் அசால்ட்டாக போயிட்டுருக்கேன்னா. இப்போ இந்த இதில் பாருங்கள் எப்படி போகிறேன்ட்டு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், அசால்ட்டா? நாங்களாம் அசால்ட்டு ஆறுமுகம் ஃப்ரெண்ட்ஸ். அசால்ட்டு டிஎஸ்கே, அசால்ட்டு ஆறுமுகம். ஆமாம். ஓகே, இதில் நம்ம 4வது ரேங்க்கு. ஓகே, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. 15, 16, 17, 18, 19, 20. ஓகே, அடுத்ததில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டோம் ரவுண்ட் 2. ஓகே, ரவுண்ட் 2ல் வந்து யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி பாண்டா டைனோசர் இருக்கா, இங்கிட்டு பாண்டா இங்கிட்டு டைனோசர் அந்த மாதிரி இருக்கா. அது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு மெமரி பவர் மாதிரி. இது கிட்ஸுக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த கேமே ஒரு கிட்ஸுக்கான தான். ஸ்டம்பிள் காய்ஸும் அப்படி தான். ஸ்டம்பிள் காய்ஸில் பிங்க் இருக்கும், இருக்காது. ஸ்டம்பிள் காய்ஸை குறைச்சி பேசுகிறேன்னு சொல்லலை. அது வந்து ஹை கிளாஸ் ஃபோனுக்காக, இது லோ கிளாஸ் ஃபோனுக்காக சொல்கிறேன். ஓகே, இந்த தடவை பாண்டா வந்துருக்கு, பாண்டாவில் நிற்கிறோம். அடுத்து இங்கே பாருங்க, இங்கே சிக்கன், ஹென்னு, நாய், பன்னி. ஹென்னு, நாய், பிக்கு. ஹென், நாய், பிக். ஹென்னாய், பிக். ஹென்னாய், பிக். ஹென்னாய், பிக். ஹென்னாய், பிக். ஹென்னா, பிக். இப்போ நாய் இருக்குது. நாய் வந்து இந்த ஓரமாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி நம்ம ஒத்தால் நிற்கிறோன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே எல்லாம் வந்துட்டாங்க. இதுவும் சூப்பரான கேம். நிறைய பேர் மெமரி பவரே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதில் வந்து என்ன இருக்குது? பென்குயின், பாண்டா, பிக்கு, ஹென்னு. பென்குயின், பாண்டா, பிக்கு, ஹென்னு. சரிங்களா? நம்ம எதில் நிற்கலாம்? பன்னி முன்னாடி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 4 செகண்ட் தான் டைம் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பன்னி ஜெயிஸ்டோம். ஓகே, குவாலிஃபைடு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இதில் சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டோம். இதுதான் அவாய்டு மீட்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா? அவாய்டு மீட்டர் ஆயிடுச்சு. இதுவும் அப்படிதான். இந்த கேமில் வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மார்க் காமிக்கிறத ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இந்த மாதிரி மீட்டர் ஆச்சு வந்தால் விழுகும், அதுலேருந்து தப்பிக்கணும். அதுதான் நம்மளோட இது. ஓகே, நம்ம தப்பிச்சுக்கிட்டே இருப்போம் ஜாலியாக. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் இல்லை, இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாலே போதும். நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஓட தேவையில்ல. ஓகே, நம்ம 6th ரேங்க்கு. ஓகே, ஒரு தடவை விழுகும் பாருங்கள். தொப்ப விழுகும் பாருங்கள். எப்போ தான் தெரியல, அப்போ தான் நம்மளும் எலிமெண்ட் ஆயிடுவோம். இப்போ தான் ஒரு எப்படி விழுகுது, தொப்ப விழுகுது. இவ்வளோ விழுந்தா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தப்பிக்கிறது? இதுதான் ஃபஸ்ட்டு டைம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரோ ஆயிடுது. அங்கே பாருங்கள் எப்படி விழுகுதுன்ட்டு. அங்கே பாருங்களேன், இப்படிலாம் பண்ண என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? ஓகே, அடுத்ததில் சந்திக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து இன்னும் நம்ம ஈஸியாக போயிடலாம். இதில் வந்து இப்படி போயிட்டு கீழே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து ஈஸியாக நம்ம வந்துடலாம். ஓகே, இந்த இதில் எப்படி ஒரு 3வது பிளேஸாச்சும் வந்துடலான் இருக்கேன். ஓகே, இப்போயும் ஒரு 3வது பிளேஸ் வந்துச்சு. இப்போ 3வது பிளேஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போனா வந்து நம்ம வந்து அங்கே போய் ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஃபினிஷிங் பாயிண்டில் போய் 3வது பிளேஸில் வந்துடணும்னு சொல்கிறேன். சரிங்களா? ஐயோ, இப்போ நான் இத்தனாவது பிளேஸ் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சு தான், பிரச்சனை இல்லை. எப்படியும் வந்துடுவேன், 20க்குள்ளே வந்துடலாம், பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு எத்தனை பிளேஸ் சொன்னேன்? 3rd பிளேஸ். 3rd பிளேஸ்க்குள்ளே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துடுறேன். ஃபஸ்ட் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மேட்ச்சுக்குள்ளே சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 3க்குள்ளே வந்துட்டோம். இந்த இதுதான் போன தடவையும் நம்ம தாக்குச்சு, அதுவும் இந்த 3rd ரவுண்டில் தான். ஓகேவா? அதனால் இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். ஓகே, அங்கே பாருங்க, ஸ்மைலி தரமாக இருக்குது. ஓடிடுற கைப்புள்ள அம்பனி. ஜாலியாக ஜிம் காணா டேன். ஓகே, கீழே ரைட் மாஸ்டர்னு ஏதோ வந்துருக்கு, நல்லா இருக்குல்ல கேமு. கோன் கொடுத்துருக்காங்க, டாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கண்டுக்காதீங்க.
ஓகேவா? நீங்கள் இப்போ வந்து கேம்குள்ளே மட்டும் கண்டுக்கோங்க. ஓகே, ஏற்கனவே 4 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ இன்னும் நம்ம 6வது பொசிஷனில் இருக்கோம். இதில் எப்படி பொசிஷனில் கணக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. கிஃப்ட் பொசிஷனில் வந்துட்டோம். என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பொசிஷனில் கனெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அங்கே பாருங்க, சடன்னு வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே பார்த்தீங்களா, போன தடவை இதே மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆனா. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இது? சரி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச் ரவுண்ட் 1க்குள்ளே வந்துட்டோம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? சப்போஸ்னு நம்ம ஒரு கேம் எடுத்திருக்கோம். சப்போஸ் இன்னும் ஒரு கேம் எடுத்திருக்கோம்லாம் சொல்ல தேவையில்ல. சப்போஸ் ஏற்றிருக்கோம். ஓகேவா? அது என்ன, யூடியூப்பில் வீடியோ போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு கேம் ஏற்றிருக்கிறதுக்காக. ஓகேவா? அந்த கேமில் வீடியோ போட முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோலாம் போட்டு போச்சாச்சு. அதனால் ஏதாச்சும் நீங்கள் சப்போஸ் சேலஞ்ச் சொல்லுங்கள், பண்ணிடலாம். கமெண்ட் செக்ஷனில் சேலஞ்ச் பண்ணுங்கள் ப்ரோ கமெண்ட் ஒரு சப்போஸில் 10,000 இது போங்க, கீ யூஸ் பண்ணாமல் போங்க, ஆட் யூஸ் பண்ணாமல் போங்க, அப்படி ஏதாச்சும் சொல்லுங்கள், பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்க சப்போஸில் இருக்க காசு ஃபுல்லாக கரைங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுங்கள், பண்ணலாம். நீங்கள் சொல்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். இல்லாட்டா நம்மளுக்கு ஐடியாவே வர மாட்டேங்குது. நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு ஈஸியாக போட்டுறலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த ரவுண்ட் மட்டும். ஓகே, என்னை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்ச மேட்ச்னால் இந்த மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப்டக்கிள்ஸ் வரும், தாண்டி நம்ம போனோம். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஞ்சம் கட்டத்தை தாண்டி கொஞ்சம் கட்டத்துக்கு மேலே அப்படியே ரெயின்போ கலரில் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சில் பிடிச்சதே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த மேட்ச்சில் எலிமினேட் ஆக மாட்டோம். ஏன்னா இந்த பார்த்தீங்களா, இப்போ ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், இதுதான் கொஞ்சம் ஸ்டார்டிங். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தக்கன்னு வந்துடணும். சடன்னு வர ஆரம்பிச்சிடும். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தரமாக இதில் அதில் சோலார் டேஷ்னு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா வர ஆரம்பிச்சது, ஸ்பீடாக தக்க வந்துட ஆரம்பிச்சு. பார்த்தீங்களா அங்கே பாருங்க எப்படி வருதுன்ட்டு. அப்படியே ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருக்கு. இதுலேருந்து தப்பிக்கணும். ஓகே, அடுத்த ரவுண்டில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ரவுண்டு உங்களுக்கு புதுசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஆமாம், இது வரையும் நீங்கள் இந்த ரவுண்டு வரல. இந்த ரவுண்டு விளையாண்டுருக்கேன் நான். இது ஒரு எத்தனாவது ரவுண்டு? இது எப்படி ஒரு 4-5 ரவுண்டுன்னு வச்சுக்கோ. 5வது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ச்சில் இது ஒரு 5வது மேட்ச்சுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதில் ஈஸி நினைப்பீங்க, இது கஷ்டம். இன்னும் ஒரு மைண்ட் கிராஃப்டில் ஹனி மாதிரி இருக்கும்ல, ஹனியில் அப்படியே மெதுவாக வந்து அது மாதிரி. ஹனியை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக. ஹனி எப்படி ஸ்லோவாக அப்படியே இறங்குவோமா, அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக அது. ஓகேவா? அது மாதிரி தான் இதுவும். இது அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா? ஓகே, செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி இந்த மேட்ச்லேயும் செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம். ஓகேவா? ஓகே, அடுத்த மேட்ச் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிங்க. லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது டிஎஸ்கே. ஓகே, பாய்.